ஓம் சாந்தி 13-11-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, முதலில் அனைவருக்கும் தந்தை பற்றிய பாடத்தை உறுதியாக்குங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் சகோதரர்கள் என்பதையும் உறுதியாக்குங்கள். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தில் ஸ்ரீமத் மனிதர்களின் வழிக்கு முற்றிலும் புறம்பாக இருக்கிறது? பதில்: நாம் மோட்சத்திற்கு சென்று விடுவோம் என்று மனிதர்களின் வழி சொல்கிறது. இந்த நாடகம் முதலும் முடிவும் இல்லாதது, அழிவற்றது. எனவே மோட்சம் யாருக்கும் கிடைக்க முடியாது என்று ஸ்ரீமத் சொல்கிறது. இங்கே பாகத்தை நடிக்க எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று யாராவது சொன்னாலும் இதில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. பாகத்தை நடிப்பதற்காக வந்தே ஆக வேண்டும். ஸ்ரீமத் தான் உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்குகிறது. மற்றபடி மனிதர்களின் வழி பலவிதமாக இருக்கிறது. ஓம் சாந்தி. இப்போது நாம் தந்தையின் முன்பு அமர்ந்திருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகள் என் முன்பு இருக்கிறார்கள் என்பது தந்தைக்கும் தெரியும். தந்தை நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். பிறகு அதை நாம் மற்றவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அனைவரும் தந்தையையும் தந்தையின் படிப்பையும் மறந்துவிட்டார்கள். இப்போது பாபா படிக்க வைக்கக்கூடிய இந்த படிப்பு மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகுதான் கிடைக்கும். இந்த ஞானம் வேறு யாரிடமும் இல்லை. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் தங்களுக்குள் சகோதரர்கள் அனைவரும் அவரவருக்கென்று கிடைத்த பாகத்தை இந்த ஷரீரத்தின் மூலமாக நடிக்கிறார்கள். இப்போது புது உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். அதற்கு சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போது சகோதரர்களாகிய நாம் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம். ஒருவர் கூட தூய்மையாக இல்லை. அனைத்து தூய்மையற்றவர்களையும் தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் போது நாம் அனைவரும் ஆத்மாக்கள், அவர் பரம ஆத்மா, அவருக்கு தந்தை என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தை நன்கு புத்தியில் பதிய வைத்து விட்டால் சர்வவியாபி என்ற குப்பை விலகிவிடும். தந்தை என்பதை முதலில் படிப்பிக்க வேண்டும். இதற்கு முன்பு இறைவன் சர்வவியாபி என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்போது அவர் சர்வவியாபி இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் என்று நன்கு எழுதும்படி புரிய வையுங்கள். தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்று விடுகிறார்கள். அப்போது விகாரத்தின் சிஸ்டம்ஸ் உருவாகிறது. சத்யுகம் மற்றும் திரேதா யுகத்தில் அனைவரும் விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் இருக்கும். படத்தையும் காட்ட வேண்டும், வாய் வழியாகவும் புரிய வைக்க வேண்டும். தந்தை நமக்கு ஆசிரியராகி இதுபோல் படிக்க வைக்கிறார் என்று புரிய வைக்க வேண்டும். இப்போது பாபா பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்ற வந்திருக்கிறார். அங்கே கர்மம் அகர்மம் ஆகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்குதான் சத்யுகம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு இங்கே கர்மம் விகர்மம் ஆகிறது. இதற்கு கலியுகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். பாபா 2 பக்கத்தின் விஷயங்களையும் கூறுகிறார். ஆரம்பத்தில் பாரதம்
24 கேரட் பக்கா தங்க பறவையாக இருந்தது. அதாவது சத்தோ பிரதானமாக புது உலகமாக இருந்தது. பிறகு இப்போது தமோ பிரதானம் ஆகி இருக்கிறது. நாடகத்தின் திட்டப்படி இந்த ஞானத்தை பாபாதான் வந்து கொடுக்கிறார். அவர்தான் மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கிறார். அவர்தான் முழு விருட்சத்தின் ஞானத்தை புரிய வைக்கிறார். சிவ்பாபாவின் பெயர் எப்போதும் சிவன்தான். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் நடிப்பதற்காக வருகிறார்கள். விதவிதமான பெயர்களை ஏற்கிறார்கள். இவருக்குள் நான் பிரவேசம் செய்கிறேன். ஆகவே இவருக்கு பாக்யசாலி ரதம் என்று சொல்லப்படுகிறது. நான் இவருடைய பல பிறவிகளின் கடைசியில் வருகிறேன் என்று சுயம் தந்தை கூறுகிறார். கீதையில் இந்த வார்த்தைகள் ஆக்யூரேட்டாக இருக்கிறது. இந்த சங்கமத்தில்தான் தந்தை வந்து பிராமண குலம் மற்றும் தேவி தேவதா குலத்தை ஸ்தாபனை செய்கிறார். இந்த தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பது கூட கீதையில் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் பகவானிடம் செல்வதற்காக எவ்வளவு உழைக்கிறார்கள். அது முக்தி தாமம் ஆகும். கர்மத்திலிருந்து விடுபட்டு நாம் நிராகார உலகத்தில் சென்று அமர்கிறோம். நடிகர்கள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் என்றால் நடிப்பிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். அனைவரும் முக்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் முக்தி யாருக்கும் கிடைக்காது. இந்த நாடகம் முதலும் முடிவும் இல்லாத அழிவற்ற நாடகமாகும். யாராவது இந்த பாகத்தை நடிக்க எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் இதில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இது அனாதி டிராமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அமரும் போதும் எழும் போதும் நாம் படிப்பை படித்து கொண்டிருக்கிறோம். பாபா நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு இது நினைவில் இருக்க வேண்டும். ஆனாலும் இந்த நினைவு வரிசை கிரமமாக தான் இருக்கிறது. பாபாவும் வரிசை கிரமமான முயற்சி கேட்டாற்போல் அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். நன்றாக படிக்கக்கூடியவர்கள் என்றால் நிச்சயமாக டீச்சர் அதிக அன்பு காட்டுவார். பிரம்மா பாபா கடைசியில் அழிவையும் பார்த்தார், ஸ்தாபனையையும் பார்த்தார். காட்சிகள் பார்க்க வேண்டும் என்ற ஆசை பூர்த்தியாகிவிட்டது. இப்போது புது உலகம் வருகிறது. நாம் இப்படி ஆகுவோம் என்பதை புரிந்து கொண்டார். பக்கா நிச்சயம் ஏற்பட்டுவிட்டது. இதுதான் ஈஸ்வரிய புத்தி. ஈஸ்வரன் பிரவேசமாகி இந்த புத்தியை கொடுக்கிறார். ஆத்மா தூய்மையாகிக் கொண்டே போகிறது என்றால் ஆத்மாவிற்கு தூய்மையான உடல் தேவை. ஆத்மா படித்துவிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸான உடலை எடுக்கும். குறிக்கோள் இதுதானே? இது ஏன் நினைவில் இருப்பதில்லை? இப்போது நாம் நம்முடைய முயற்சியின் அனுசாரம் புது உலகத்திற்கு செல்கிறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இப்போது நாம் கொஞ்ச காலத்திற்கு சங்கம யுகத்தில் இருக்கிறோம். பழைய உலகம் அழிய போகிறது. நாம் புது உலகத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிவிடுவோம். எனவே இதிலிருந்து புத்தி யோகத்தை நீக்க வேண்டும் என்பது
சதா புத்தியில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் ஆழமான விளைவுகளை பற்றி சொல்ல வேண்டும். முதலில் தந்தை பற்றிய பாடத்தை தான் உறுதியாக்க வேண்டும். வரதானம்: உயர்ந்த பிராப்திகளின் உடனடி பலன் மூலம் சதா மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய சதா ஆரோக்கியமானவர் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் இப்போது செய்தோம், இப்போதே உயர்ந்த பிராப்தியின் அனுபவம் அடைந்தோம். இதுதான் உடனடி பலனாகும். அனைத்தையும் விட உயர்ந்த பலன் நெருக்கத்தின் அனுபவம் ஆகுவதுதான். அதாவது சங்கம யுகத்துல சேவை செய்யும் போது சேவைக்கான பலன், உடனடி பலன் அது இருக்கவே இருக்கு. ஆனால் அனைத்தையும் விட உயர்ந்த பலன் பாபாவின் நெருக்கத்தின் அனுபவம் ஆகுவது அப்படின்றார். இன்றைய காலத்தில் சாகார உலகத்திலும் பழங்களை சாப்பிடுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆரோக்கியமாக இருப்பதற்கான சாதனம் பழங்கள் என்று சொல்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் உடனடி பலன் என்ற பழத்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஆகையால் சதா ஆரோக்கியமாகவே இருக்கிறீர்கள். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். உலகத்துல கூட ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நிறைய பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சங்கம யுகத்துல சதா உடனடி பலன் என்ற பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. ஆகையால சதா ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஃபரிஷ்தா போன்ற நடை, மகிழ்ச்சியான மனநிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கன்றார். அதாவது லைட்டா இருக்கிறோம், தூய்மையா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கன்றார். ஸ்லோகன்: அனைவரின் ஆசீர்வாதங்கள் என்ற கஜானாவினால் நிரம்பியவர் ஆகுங்கள். அப்போது முயற்சியில் உழைக்க வேண்டி இருக்காது. இன்றைய அவ்யக்த சமிகை: எங்கு ஒற்றுமை இருக்கிறதோ அங்கு சகஜ வெற்றி இருக்கிறது. ஆனால் யாரையாவது விழ வைப்பதில் ஒற்றுமையாக இருக்காதீர்கள். சதா பறக்கும் கலையில் செல்ல வேண்டும் மற்றும் அனைவரையும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற லட்சியம் இருக்கட்டும். சதா கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவராகி நம்பிக்கைக்கு பாத்திரமானவராகி ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றுங்கள். தந்தையின் குணம் என்னவோ அதுதான் குழந்தைகளின் குணம். எது தந்தையின் கடமையோ அதுதான் குழந்தைகளின் கடமை. எது தந்தையின் சம்ஸ்காரமோ அதுதான் குழந்தைகளின் சம்ஸ்காரம் என்று இருக்க வேண்டும். இதுதான் வெற்றி மூர்த்தி ஆகுவதற்கான ஆதாரம். ஓம் சாந்தி. பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார
செய்